சுறா புட்டுலாம் வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு டைமாக நம்ம செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் அந்த மீனை வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சிடணும். 10 நிமிஷத்தில் வெந்ததுக்கப்புறம் நல்லா மீன் தனியாக, தோல் தனியாக, முள் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா உதுத்து விட்டணும் பொட்டு அளவுக்கு. சுறா மீனில் தான் சுறா புட்டு செய்யணும் கிடையாது. கடல் மீன் பெருசாக வாங்கணும்ல பீசஸ், அதில் வந்து நடுமுள் மட்டும் தான் இருக்கும். அதை மட்டும் எடுத்துகிட்டு வேக வச்சு ஊற்றி விட்டு மீன் புட்டு கூட செய்யலாம். மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு முள் எடுத்து கொடுக்குறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி முள்ளை எடுத்துகிட்டு அதை சுறா புட்டாவோ மீன் புட்டாவோ செய்யும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. தாளிப்பு போட்டு சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் தான். அதுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய் நிறைய போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஞ்சி வச்ச மீன்லாம் போட்டுறணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கிண்டுங்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா முட்டையும் தேங்காயும் போட்டு ஊற்றிக்கலாம். ஃபைனலி சாப்பிட்டு பார்த்தா செம்ம சூப்பர் டேஸ்டி சுறா புட்டு ரெடி.